வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னாக்கா ஆப்பம். அதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஒரு கப்பு, இது ஒரு கப்பில் தலை தட்டி இட்லி அரிசி ஒரு கப்பு, அப்புறம் மாவு பச்சரிசின்னு கடைகளில் விற்கும், அது ஒரு கப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 5 hours ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். இதை அரைக்கும்போது இது கூட நான் 3/4 கப்பு சாதம் சேர்க்குறேன். 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்ல மையாக அரைச்சாச்சு. இப்போ இதோடு நான் 3/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சால்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை. இது நல்லா கரைச்சிக்கலாம். ஆப்ப மாவு கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 to 12 hours நம்ம இதை புளிக்க வைக்கணும். பாருங்கள், இது 11 hours கழித்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சோடா மாவு எதுவுமே சேர்த்துக்கல, ஏன்னா எங்களுக்கு அது ஒத்துக்காது. அதனால நான் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் தின்னாக ஆக்கிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஆப்ப சட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ மாவு ஊற்றிடலாம். மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததும் ரெடி பண்ணுறேன்.
இப்போ வந்து நான் ஒரு முட்டை ஆப்பம் ஊற்றுறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள், நான் சொல்வேன் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்ச தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, முட்டை ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான முட்டை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.